இந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க நான் கமருதினை வந்து டே ஒன்லேருந்து சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம மார்னிங் ப்ரமோவில் பார்த்த அந்த டாஸ்க்கு தான் ஓடிட்டுருக்கு லைவ்ல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வைல்ட் கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணும். அப்புறம் உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னி. அதாவது வைல்ட் கார்ட்ஸ் சொல்கிறது ஒன்றும் செய்யறது ஒன்றும் மாதிரி இருக்கிற பிஹேவியரை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்லும்போது முதல்ல வந்து யாரோ ஒருத்தர் வாட்டர்மெலன் திவாகர் வந்து எல்லாரையுமே வச்சு சொல்லிட்டு போவார். அவர் அமித் பார்கவை மட்டும் ப்ரைஸ் பண்ணி பேசுவார். மற்ற 3 பேர்த்துக்கிட்டையும் உள்ள தப்பை சொல்லிட்டு போவார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமருதீன் வருவார். அப்போ கமருதீன் வந்துட்டு திவ்யா கணேஷ் வந்து கமருதீனோட ஃப்ரெண்டு. ஸோ சொல்லும் போதே ஸ்டார்ட் பண்ணும்போதே நீ வந்து இப்படி தான் இருப்பாங்க, நீ எபிசோட்ஸ் பார்த்துட்டு வந்தனால நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு நீ வந்து யோசிச்சுட்டு எங்ககிட்ட பழகுற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஒரு விஷயம் மட்டும் நீ மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்வதி பற்றி அந்த சென்சிட்டிவ் டாபிக் பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. அது நேற்றுக்கே பேசி முடிச்சாச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், அது வேறு டிவியில் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகியிருந்திருக்கலாம், அதனால நம்ம அந்த டாப்பிக்கை விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பார்வதி வந்து அப்படியே வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்த மாதிரி சொன்னாங்க. அவன் என்னை தப்பாக டச் பண்ணிட்டாங்கிற மாதிரி தப்பாக பேசினாங்க. ஆனால் வந்து கமருதீன் வந்து அது அவ்வளோ பெருந்தன்மையாக அப்படியே மாற்றி சொல்கிறாரு. பரவாயில்ல, அது முடிஞ்சு போச்சு, அதை நம்ம இனிமேல் யாரும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நேற்றுக்கே அது பேசி முடிச்சாச்சு அப்படின்னு. இன்னொருத்தர் கமருதீன் இடத்துல இருந்திருந்தா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி தப்பாக என் மேலே ஒரு அக்யூசிஷன் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய இஷ்யூ ஆகியிருப்பாங்க. ஆனால் கமருதீன் வந்து அது பேசி முடிச்சு அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, பார்வதியோட பொய்யை நம்பிட்டு இன்னுமே தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, பார்வதி அப்படி தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணலை, பட் சொன்னது வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்குங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி சொல்கிறாரு. அப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து அமித் பார்கவ் ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு அந்த அட்வைஸை நாங்கள் எங்கே ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம், அதுதான் உங்களை வந்து பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த டாஸ்க்கு. உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு அந்த இதை தான் சொல்ல வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமித் பார்கவ் சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்துட்டு கமருதீனுக்கு வந்து அது புரியுது. அப்போ என்ன சொல்லணும்னு அவருக்கு தெரியல. அவர் அப்படி முழிக்கிறாரு பாவம். உடனே வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, சரி ஓகே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வியானா வராங்க. வியானா வந்து சரியான பாயிண்ட்ஸ், எல்லாத்துக்குமே சூப்பர் பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ நல்ல தெளிவாக தான் இருக்குது அந்த பொண்ணு. ஏன்னா வியானா வந்து திவ்யா கணேஷ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இடையில பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, பட் நீங்கள் வந்து இடையில பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அமித் பார்கவ் வந்து நீங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க, ஆனால் நீங்களே இன்றைக்கி வந்து ரீல்ஸ் பண்ணீங்க, அப்புறம் கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்போ வந்து அமித் பார்கவ் சொல்லுவார், ஐயோ அம்மா அது எனக்கு டூத் ப்ரஷ் இல்லைன்னு கேட்டம்மா அப்படின்னு சொல்லுவார். உடனே வியானா வந்து அது ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிரஜன் சாண்ட்ரா கிட்டேயும் அதே மாதிரி எலிகேஷன் வச்சுருப்பாங்க, நீங்கள் எங்கள் கிட்டே வந்து கூலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டென்ஷனாக தான் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டாஸ்க் தான் இப்போ லைவில் ஓடிட்டுருக்கு. இதே மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.